இன்டர்னலாக எடுக்கும்போது கருவேப்பிலை டெய்லி கருவேப்பிலை பொடி தேனோடு கலந்து சாப்பிட்டுட்டு வாங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்குங்க. நம்ம கிளினிக்கில் கொடுக்கக்கூடிய நெல்லிக்காய், பாவன நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசன். ஸோ பாவன நெல்லிக்காய் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டுங்க. உங்களுக்கு கல்லீரலோ இல்லை பித்தப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருந்தோ, இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை இருந்தோ அதை சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் இதை எடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு. ஸோ பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா கவனமாக இந்த ஹேர் ஆயிலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. முக்கியமாக பீரியட்ஸில் எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கா பெண்களை பொறுத்த வரைக்கும், ஸோ அதிகமான ப்ளீடிங் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ப்ளீடிங் இருந்து தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்து ஹேர் ஃபால் இருக்குது, தலையில் ஸ்கேல்ப் அப்படியே தெரியுதுன்னா வருத்தம் வேண்டாம். இந்த ஆயிலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இதனோட சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து தான் குமரி கஷாயம் அப்படின்னு சொல்கிறது. இதில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தைராய்டுலேருந்து கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து. ஸோ குமரி கஷாயத்தோட இந்த ஆயிலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்களேன், நல்ல ரிசல்ட் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன், இந்த ஹேர் ஆயில் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டே வாங்களேன். ஸோ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸை தண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. எவ்வளோங்க எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இதில் முக்கியமாக இன்னொன்று சின்ன வெங்காயம், அதுவும் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே நல்லா அரைச்சிடணும். இதில் கொஞ்சம் நம்ம தேங்காய் பால் 100 ml, திக்காக இருக்கக்கூடிய தேங்காய் பால் 100 ml, ஆயில் வந்து ஒரு 250 ml கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 250 ml இதில் விட்டுட்டு இன்னும் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 50 ml ஆயில் சேர்த்துக்கோங்க போதும். 300 ml 250 to 300 ml ஆயிலை மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு இது வந்து ஒரு 1 hour ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. ஃபில்டர் பண்ணி இந்த ஆயிலை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆயிலை நீங்கள் ஸ்கேல்பில் டெய்லி அப்ளை பண்ணுங்கள். ஸோ டெய்லி அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் காலையிலே ஒரு 5:30 6 o'clockலாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் குளிங்க. இல்லை நான் மார்னிங் ஒர்க்லாம் போயிட்டு வந்து ஈவினிங் வீட்டில் இருக்கிறேன்னா ஈவினிங் அப்ளை பண்ணிக்கோங்க. நைட்டில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க. ரெகுலராக இந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளை பொறுத்த வரைக்கும் சித்த மருந்துகள் நிறையவே இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்னொரு ஹேர் ஆயில் நான் சொல்கிறேன். சிரட்டை தைலமும் நேர்வாழ தைலமும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ நேர்வாழம்ன்றது கொஞ்சம் இரிட்டேஷன் தரும். ஸோ அதனால் நீங்கள் செல்ஃபாக அதை எடுக்க வேண்டாம், சிரட்டை தைலம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சிரட்டை தைலமும் பார்த்திங்கன்னா இந்த தைலத்தோடு மிக்ஸ் பண்ணியும் இல்லை தனியாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு வரலாம்.